நீங்கள் சொல்கிற அடுத்ததுக்குன்னு சொல்கிறேன். இப்பையும் சரி திமுக கூட்டணியை பிரிங்கிறார்ல, பெரம்பலூரில் ராஜேஷ்னு ஒரு பையன்கிட்ட நாளைக்கு கனிமொழிகிட்ட சொல்லி உனக்கு எம்எல்ஏ வாங்கி தரேன், அவன்கிட்ட 25 லட்சம் வாங்கி வச்சிருக்காரு. இந்த பக்கம் திமுக சீட்டு வாங்கி தரேன்னு, இந்த பக்கம் டிவிகேல சீட்டு வாங்கி தரேன். ஆனால் காங்கிரஸில் இருக்காரு, காங்கிரஸில் மட்டும் எதுவும் கிடையாது. அதை விட ஹைலைட்டு. ஆனால் இதே நாளைக்கு திமுகவை இவ்வளோ திட்டுறேன். நாளைக்கு தாவேக்கா கூட வெளிப்படையாக போகணும்னு நினச்சா இப்போ ஒருவேளை கேட்குறாங்க, ஒருவேளை திமுகவும் காங்கிரஸும் இதையும் மீறி கூட்டணியில் இருந்துச்சுன்னா யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாமல். இப்போ இவர் பேசுறதெல்லாம் மட்டும் யூகம் இல்லையா? தெளிவாக பேசுனா அதை பேச மாட்டேங்கிற. இப்போ இந்த இடத்துல நாளைக்கு இவருடைய செயல்பாடுகள் கட்சி நலனுக்காக இருக்கிறதானா? இல்லை, தன்னுடைய சுயநலத்துக்கு தான் இருக்குது. சரி, சுயநலத்தினால பலன் இருக்கிறானா? அதுவும் இல்லை. தேவையில்லாமல் நாளைக்கு விஜய் வந்து இவர் அப்பான்னு கூப்பிட்டு இவரை பார்க்காம அப்பா இந்த விஷயத்தில் என்ன செய்யலாம்னு நேற்று இப்போ தான் விஜய் பேசிட்டு வச்சார். ஊடகத்துக்கு போகிற அவ்வளோ பத்திரிகையாளர்கிட்டையும் கூப்பிட்டு கேளுங்க. கேமரா ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி தான் விஜய் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். இப்படிலாம் சொன்னால் நாளைக்கு இதை பிராந்துன்னு சொல்லாமல் வேறு என்ன சொல்லுவாங்க? உண்மையிலேயே அவருக்கு மனநல பாதிக்கப்பட்டிருக்கு, அவர் சிகிச்சை எடுத்தாகணும். நாளைக்கு இப்போ என் குடும்பத்தில் பேசுகிறப்ப மட்டும் பர்சனல் அட்டாக் இப்போ சொல்கிறாரு. எங்கள் 2 அக்காவும் இவர்கிட்ட சின்ன பிள்ளையில விளையாடுங்களாம். அதனால அதுங்க முகத்தை பார்த்துட்டு நான் அமைதி காக்கிறேன் அப்படின்னா, ஏன் எங்கள் அப்பாவை இதுக்கு முன்னாடி அவ்வளோ பேச்சு பேசுனீங்க? அப்போல்லாம் நாளைக்கு அந்த பிள்ளைங்க மூஞ்சி ஞாபகத்துக்கு வரலையா? உங்கள் அம்மா எப்படி வந்தாங்க தெரியுமா? உங்கள் அப்பா கிட்ட எப்படி பழகினாங்க தெரியுமா? இல்லை எப்படி நாளைக்கு நடந்துச்சு தெரியுமா? சொல்லவானா என்ன இதெல்லாம் எனக்கு புரியல சீரியஸாக. இப்போ எங்கள் அப்பா நாளைக்கு இன்டர்காஸ்ட் மேரேஜ் தான் பண்ணார். எங்கள் அப்பா எம்ஏ படிச்சிருந்தாரு, டியூஷன் எடுத்துக்கிட்டு இருந்தார். அதில் எங்கள் அம்மா படிக்க வந்தாங்க. 2 பேருக்கு விருப்பப்பட்டுச்சு. பெரிய ஏஜ் டிஃபரன்ஸில் இவங்க 12th, அவர் காலேஜ் முடிச்சிருந்தாரு. இந்த மேரேஜ் ஏஜில் இன்ஃபேக்சுவேஷன் மாதிரி கிரியேட் ஆகுது, லவ் பண்ணுறாங்க. நாளைக்கு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இதில் என்ன பிரதர் தப்பு? இப்போ இதில் என்ன இல்லாத பொல்லாத நடந்துருச்சுன்னு இவன் நம்ம தாண்டிக்கின்னு வரான்.